ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கொங்கு நாடு அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். 50 கிராம் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற விடணும். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். அரைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக இருக்கிற மாதிரி நறுநறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாவில் ஃபஸ்ட்டு அரைச்ச வெங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கிளாஸ் மேல் பகுதியில் ஈரத்துணி வச்சுட்டு மாவு தட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடானதோ சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் செவக்கணும். இந்த பக்கம் செவந்ததோ திருப்பி போட்டு செவக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் செவந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கொங்கு நாடு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.